ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தர்கள் படிக்கிறதுக்கு நமக்கு மெயினாக தேவை வந்து 6th புக்கில் இருக்க குப்தர்கள் பேரரசல் காலம், அந்த 3rd யூனிட், அண்ட் ஆல்சோ 11th இருக்கிற ஹிஸ்ட்ரி புக். ஓகே ஓவராலாக கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த தொழில் சான்றுகள்லாம் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. குப்த ஒரு நிமிஷத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர், இரண்டாம் சமுத்திரகுப்தர். இதெல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோங்க. இப்போ குப்த பேரரசு சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர். கரெக்டு தானுங்க? அப்படின்னு இதில் தவறான கூற்று. ஓகே, இவருடைய ஆட்சி பதி இமயமலை முதல் நர்மதை பரவி இருந்தது. இவர் மகாராஜாஜி ராஜா என்ற பட்டத்தை பெற்றார். அப்படி கேட்டாங்க. இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார். இங்கே படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் சமுத்திரகுப்தர் மகாராஜாஜி ராஜா என்ற பட்டத்தை பெற்றார்ன்றது பார்த்தீங்களா? எஸ், கரெக்டு தானே? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குப்த வம்சங்களும் ஒருங்கிணைக்கப்படுறதுலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பொறுத்துதலை கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2, புத்தகுப்தர், ஸ்கந்தகுப்தர். இது பார்த்தீங்கன்னா மெரவாலி இரும்புத்தூண் கல்வெட்டு யார் அப்படின்றதெல்லாம் இதோட டீட்டெயில் வச்சு இது நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? குப்த மன்னர்கள் சில பேர்கள் கூட அவர் ஆட்சி கால அடிப்படையில் வழங்கப்பட்டார். குப்த வம்சத்தை நிறுவர் ஸ்ரீகுப்தர் தெரியும். அதுக்கப்புறம் ஏன்னா கடவுஜ் அதுக்கப்புறம் வருவாங்க. அந்த இதுக்கப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ குப்த வம்சம் ஸ்ரீகுப்தர் தான். அப்புறம் முதலாம் சந்திரன். இந்த சமுத்திரகுப்தர் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன், குப்தர் ஸ்ரீகுப்தரா என்றதா. அதுக்கப்புறம் இதற்கு பின் இவருடைய கடவுஜ் அரசபதி விட்டார். அதுக்கப்புறம் தான் இவங்க இது பண்ணாங்க. ஓகே, இது ஃபுல்லாக புக்கில் தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் ஒருவன் பேர் தான் சமுத்திரகுப்தர். இன்னும் சமுத்திரகுப்தர் தான் குதிரைகளை பலிவிடும் அந்த இது நடத்தியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அஸ்வமேதா யாகம். ஸோ அது தங்க நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். குப்தர் அரசுலாம் மகாராஜாஜி ராஜா அப்படின்ற பட்டப்பெயர் சுட்டிக்கணும். முதலாம் சந்திரகுப்தர் இந்த இடத்துல இருக்கும். குப்த பேரரசு முதல் சொன்னால் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை பெற்றார். ஓகே, கணிதவியல் மற்றும் வானவியல் சிறந்த விளைவுகள் பேரை குறிப்பிடுங்கன்னா இதுதாங்க விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆரியப்பட்டா வந்து நமக்கு தெரியும். அடுத்து வாரகமித்திரர், இவங்கெல்லாம் இது எல்லாமே தெளிவாக தெரியும். கணிதத்தில் சொல்லுவோம் ஆரியப்பட்டா, இதில் தெளிவாக இருக்கும். ஆரியப்பட்டா தனது சூரிய சித்தாந்தங்கள் இது பண்ணார். கணிதவியல் மற்றும் வானவியலில் தேர்ந்திருந்தாங்க அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். கவிராஜா அப்படின்ற புகழை பெற்றவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தர் தான் கவிராஜான்ற பட்டம் பெற்றார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமராதேவி மணந்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற இது. அவர் லிச்சாமி அரச குடும்பத்தை குமாரதேவியை மணந்தார். ஓகேங்களா? நெக்ஸ்ட். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொற்றிருந்தவர் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். ஓகே, எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து புக்கில் தாங்க இருக்கு. ஓகே, குப்த சகாப்தத்தை தொடங்கியவர் யார்? அதாவது குப்த சகாப்தத்தை தொடங்கியவர் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்றது தான். சரிங்களா? நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். சகாப்தம் அப்படின்றது சந்திரகுப்தரோடது. அதாவது சகாப்தம் கிட்டத்தட்ட ஐ திங்க் மேபி இட்ஸ் புகழ்பெற்ற வலிமை பெற அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பற்றி ஒரு விஷ்ணு பக்தர். இதெல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது. அவரோட பட்டப்பெயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரோட அவையில் இந்த நவரத்னங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்.
இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது தான். நமக்கு குரூப் 4ல் அடித்து தோச்சு கேள்வி இதெல்லாம். நிலங்கள் விடுதல் சேத்ரா, இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேத்ரானா சேருன்னு வச்சுக்கோங்க. அது வேளாண்மைக்கு வந்து நல்லா. கீழானா நம்ம கீழே போடுறது, நம்ம வேஸ்ட்டுன்னு போடுறது தான் தரிசு. அபகரதான்றது இங்கே அபகரிக்கிறதுலாம் வந்து வனங்களை தான் நம்ம அபகரிக்கிறோம். காட்டு நிலங்களை வனங்களும் தான். வசதின்றது நம்ம இருக்க வசதியானது நம்ம குடியிருப்பதற்கு உகந்த நிலமா இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு இதை அழகாக மேட்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அபகரதா, கீழா, அஸ்தி, சேஸ்திரா. அதேமாதிரி குப்தர்களோட நாணய அமைப்பு முறை அறிவுறுத்தல் சமுத்திரகுப்தர் அப்படின்னு இருக்காங்க. பட் வெளி நாணயங்களை முதலாம் குப்த அரசர் வந்து 2ஆம் சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே. நான் 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் அவங்க தங்க நாணயம் தான் வெளியிட்டாங்க. முதல்ல வெளி நாணயத்தை வெளியிட்டது வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடைவரை கோயில்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஜந்தா எல்லோராலா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. வாக்கன்ற மத்திய பிரதேசம், உதயகிரின்ற ஒடிசா ஆகிய இடங்கள் காணப்படுது. ஓகே. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டதுங்க. குப்தர்களில் நாலந்தாவில் உள்ள புத்தர் சிலை வந்து எத்தனை அடி உயரம்ன்றது கேட்டாங்க. ஸோ 18 அடி உயரங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? இது கேட்டிருக்காங்க. ஓகே. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுங்களும் சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? மறக்காமல் இந்த குப்தர்களை பொறுத்தளவு புக்கில் தான் இருக்குது. நீங்கள் புக்கை படித்தாலே ஒரு கொஷின்ஸ் அதுலேருந்து வெளியே வந்துடும். மெயினாக படிக்க வேண்டியது என்னென்னா அவங்களோட அறிஞர்கள், அவைகளில் இருந்தவங்க, ப்ளஸ் அந்த கட்டடக்கலை, அவங்க பட்ட பெயர்கள், இதெல்லாம் மெயினாக படிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் எனக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.